2026 வந்து வரப்போகுதுங்க. அந்த டைம்ல நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் எடுக்க நெறைய வாய்ப்பு இருக்கு. இது எப்படின்றது தான் இந்த வீடியோவுல நான் சொல்லப் போறேன். தயவு செஞ்சு நீங்க ரொம்ப வருஷமா யூடியூப் சேனல் வச்சிருந்தாலும், ரன் ஆகலையா விட்டுருங்க. லைக் பார்த்தீங்கன்னா, குக்கிங் சேனல், சாமி சேனல் இதெல்லாம் நீங்க பல வருஷமா யூஸ் பண்ணியிருப்பீங்க. ரன் ஆகாம இருக்கும். நீங்க அப்படியே விடுங்க. நான் சொல்ற மெத்தட்ல ட்ரெண்ட்ல போற டாபிக்ல ஏதாவது வீடியோ போடுங்க. ட்ரெண்டிங் டாபிக் உங்களுக்கு வேணும்னா, என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பெய்ட் சர்வீஸ் தான். ஜஸ்ட் 200 உங்களுக்கு டிப்ஸ் நெறைய நாங்க வந்து கைட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இந்த 2026ல நான் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ முன்வைக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க யூடியூப்குள்ள வரும்பொழுது என்ன விஷயத்த நீங்க கத்துக்கணும்னா, நான் வந்து இந்த யூடியூப் சேனல்ல கன்சிஸ்டன்சியா மெயின்டெயின் பண்ணுவேன். கன்சிஸ்டன்ட் தொடர்ந்து வீடியோ போடுவேன் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கா? ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க ஒரு பேட் கமெண்ட்ஸ மேனேஜ் பண்ற திறமை இருக்கா? அப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க உங்க சேனல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. பேட் கமெண்ட் வருது, கன்சிஸ்டன்சி மெயின்டெயின் பண்ண மாட்டேன். கண்ட கண்ட வீடியோஸ் போடுவேன். அதாவது கொலாபரேட் பண்ணி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போடுவேன். ட்ரெண்டிங் போகும்போது ட்ரெண்டிங் போடுவேன். என் விளாக் போடுவேன், குக்கிங் போடுவேன், ட்ராவல் போடுவேன். இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்க 2026ல சேனலை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒர்க் அவுட் ஆகாது. 2026ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறேன். இது மட்டும் இல்லை, நிறைய டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் சேனலை நான் வந்து செக் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 2025ல் நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால், அல்லது ஏதாவது எந்த சேனலாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. ஃபோக்கஸ் சேனல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டாபிக் அண்ட் ஒரே நீச் அப்படிதான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபோக்கஸ் சேனல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரே டாபிக் அப்படின்னா நம்ம லைக் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குக்கிங் சேனலை தான் எடுக்கிறீங்க. ஸோ ரொம்ப நல்ல நீச், நல்ல ஸ்கோப் இருக்கிற ஒரு சேனல். சரிங்களா? ஆனால் நீங்கள் இப்படி கொண்டுட்டு போனால் மட்டுமே உங்கள் சேனல் டெவலப் ஆகும். 2026ல் நீங்கள் குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நான் சொல்கிற மெத்தடில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மந்த்தில் மானிடைஸ் வாங்கி ஏர்னிங்ஸ் எடுக்கலாம். பிகாஸ் கம்பேக் பார்த்தீங்கன்னா நானும் குக்கிங் சேனல் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு டைம் தான் கிடைக்கல. பிகாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணால் அது 3 மாதத்துல மானிடைஸ் வாங்கிடுவேன். எப்படின்னா நமக்கு வந்து எப்படி போகணும், எப்படி டேக் கொடுக்கணும், எப்படி வந்து ஹேஷ்டேக் கொடுக்கணும், எப்படி வீடியோ அப்லோடிங், ஷார்ட்ஸ் அப்லோடிங், எந்த டைமிங், நம்ம யார்கிட்ட எப்படி வந்து நம்ம சேனலை மூவ் ஆன் பண்ணணும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியும். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது குக்கிங் மட்டும் கிடையாது, விளாகு, ஃபன்னியான சேனல், கிட்ஸு சேனல், இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் நீங்கள் நீச்சை செலக்ட் பண்ணணும். இப்போ குக்கிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? குக்கிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அதில் சப்நேச் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, இப்போது குக்கிங்கு இது கீழே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைனீஸ், அந்த மாதிரி பல ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த சைனீஸ்லேயே நூடுல்ஸ், பிரியாணி, இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. சவுத் இந்தியனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மீல்ஸு, சப்பாத்தி, இந்த மாதிரியெல்லாம் வந்து சவுத் இந்தியனில் வந்துடும். இது போல் சவுத் இந்தியன் டிஷ்ஷு, நார்த் இந்தியன் டிஷ்ஷு, சைனீஸ் டிஷ்ஷு, இந்த மாதிரி பல சப்நீச் இருக்குது. ஒரு பெரிய கேட்டகரி வந்து குக்கிங், அதனுடைய சப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சைனீஸு, நார்த் இந்தியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன். அதுக்குள்ளே இருக்கிற சப் நீச் வந்து செப்ரேட்டான ஒரு ஃபுட்டை மட்டும் நீங்கள் எடுக்கணும். அப்படி நீங்கள் ஒரு ஃபுட்டை எடுத்து ஒரு வீடியோவை நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் க்ரோ ஆகும். வித்தின் 3 மந்த்தில் க்ரோ ஆகும். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு சேனலை கைட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அதை விட்டுட்டு எங்கள் வீட்டில் சாம்பார், எங்கள் வீட்டில் மோர், எங்கள் வீட்டில் தக்காளி சோறு அப்படின்னு நீங்கள் வீடியோ போடக்கூடாது. இதுக்கு ஸ்கோப் கிடையாது. உங்கள் வீடுன்னு பார்க்கும்போது யாரையும் லைக் பண்ண மாட்டாங்க. காமனான ஒரு விஷயந்தான் லைக் பண்ணுவாங்க. இப்போ விளாக் கண்டென்ட் கூட உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் பார்ப்பாங்க. தெரியலன்னா ஜஸ்ட் நிறைய பேர் ஸ்கிப் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு விஷயத்த நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா
டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய டைட்டில் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டைட்டிலை நீங்க 60 லெட்டர்க்குள்ள எழுதுங்க. டைட்டிலை இப்படி வைங்க சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2026ல ஃபர்ஸ்ட்டு 15 செகண்ட்ஸ் நீங்க உங்களுடைய இன்ட்ரோ கொடுக்காதீங்க. உங்களுடைய கண்டென்ட்டோடைய இன்ட்ரோ கொடுங்க. சரிங்களா? இந்த ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்ட்ரோ நீங்க குடுக்காதீங்கன்னு சொன்னதுனால, இன்ட்ரோ நான் குடுக்கவே கூடாதுன்னு நான் சொல்லல. கொஞ்சம் உங்க சேனல் வந்து டெவலப் ஆன பிறகு நீங்க இன்ட்ரோ குடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேனலுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, வீடியோ குவாலிட்டியை விட ஆடியோ குவாலிட்டி ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஆனால் ஆடியோ ப்ளஸ் வீடியோ குவாலிட்டி லைட்னிங் செட்டிங் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வேறு லெவலில் வியூஸ் போகும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹூக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய கண்டென்ட்ல என்னென்ன இருக்கோ ஆச்சரியங்கள், சந்தோஷங்கள், பயங்கள் இது என்னென்ன இருக்கோ அது எல்லாமே முன்னாடியே ஹூக் பாயிண்ட்டா நீங்க கொடுக்கணும். இத நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்கங்க. இதுதான் கண்டென்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்கட்டா. நெக்ஸ்ட் இந்த ஒரு விஷயத்த தான் நீங்க தப்பு பண்றீங்க. நான் இதுவரைக்கும் 600 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனா நீங்க யாருமே என்னைய ஃபாலோ பண்ணல. கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இந்த கன்சிஸ்டன்சி நீங்க மெயின்டெயின் பண்ணணும். அப்படி நீங்க மெயின்டெயின் பண்ணா மட்டுமே உங்களுக்கு உங்க சேனல் க்ரோ ஆகும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டெயின் பண்ண முடிஞ்சா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லைன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்க் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. சரிங்களா? இது என்னன்னா அல்காரிதம். அல்காரிதத்துக்கு நம்ம சொல்லணும் நம்ம என்ன மாதிரி வீடியோ போடுறோம் அப்படின்னு அல்காரிதத்துக்கு புரியணும். அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஒரே நீச்சு ஒரே கேட்டகரியில் நீங்கள் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். மோர் கீவேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். கீவேர்ட்ஸ் டேக் எல்லாம் யூஸ் பண்ணணும். இது டீஃபால்ட்டாக செட்டிங்லேயே நீங்கள் செட் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு செட் பண்ண தெரியல, கீவேர்ட்ஸ் செட் பண்ண தெரியல, உங்கள் சேனலுக்கு உண்டான டேகு எனக்கு தெரியலை அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. வாட் கைண்ட் ஆஃப் சேனலாக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு கீவேர்ட்ஸு, டிஸ்கிரிப்ஷன், டேக் இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இல்லாமல் பெரும்பாலும் புதிய யூடியூபர் காப்பிரைட்டுன்ற பிரச்சனையில தாங்க மாட்டுறீங்க. இது பெரும்பாலும் தெரிஞ்சிருந்தாலும் 2026க்கான காப்பிரைட் இல்லாத சாங்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஏன்னா நிறைய அப்டேட் வந்து மாறி இருக்கு. ஸோ அந்த அப்டேட் பிரகாரம் 2026க்கு எப்படி சாங் எடுத்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னைய காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் க்ரோ ஆகும். உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது டவுட்னா என்னையே கான்டாக்ட் பண்ணுங்கள். 8946014557. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.